ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 11/6/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனி வீடு தான் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, அதுக்குரிய சாத்தியமும் இருந்தது. இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நிறைய கட்டுறோம். இப்போ சில பேர் 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்னு பரம்பரையாக ஒரு வீடுகளில் வச்சுட்டு வாசம் பண்ணிட்டு வருவான். அப்போ இந்த வீடை பிரிக்கிற முறைன்னு உண்டு. இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கான்னா அந்த வீடை 3 பாகமாக பிரிப்பான். இப்போ நிறைய பேர் வீடை பிரித்த பிறகு பிரச்சனை வருது குடும்பத்தில்னு சொல்கிறான். அது லௌகீகமாகவும் வரும், வாஸ்து தோஷ பிரகாரமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் வீடை 2ஆக பிரித்து நீங்கள் குறுக்க செவுறு எழுப்பியோ இல்லை இடித்து கட்டும் பொழுது அந்த அமைப்புகளில் கட்டாயம் மாறுதல் வரும். சிலர் வீடை இடிக்காமல் 2ஆக பிரிச்சுப்பா, பக்கம் ஒருத்தர் முன்பக்கம் ஒருத்தர்னு. அப்பயும் வாஸ்து தோஷங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீடுகளுக்கே அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், பாலம் யவனம் விருத்தம் இந்த மாதிரி காரணங்களால் தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீட்டில் ஏற்கனவே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினதுனாலையும் தோஷம் வரும், கிணறுகளை மூடியதாலையும் தோஷம் வரும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இந்த வீடை பிரிக்கும் பொழுது இந்த கிணறு உள்ள பாகம் குறுக்க வருது. அதாவது இந்த கிணத்தோட பாகம் ஒரு 2 அடி அந்த தம்பியோட வீட்டுக்குள்ளே போகிறது, ஒரு 4.5 அடி அண்ணனோட வீட்டுக்குள்ளே வருது. இப்போ யார் இந்த 2 அடி இருக்கிறவருக்கு அந்த கிணத்துல இருக்க தண்ணியை மொள்ள முடியாது. சமமாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி வரும்போது 2 பேரும் என்ன பண்ணிட்டா அந்த மண் நல்ல ஜலம் இருக்கிற கிணத்தை மண் போட்டு மூடிடுறான். அப்போ மண் போட்டு மூடும்பொழுது பிரச்சனை வருது. அப்போ கட்டாயம் மனை தோஷம்னு சொல்லுவோம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.